இதில் தலைவராக வந்தவர் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தலைவர், அது இதுக்கு தலைவர் கிடையாது, இதுக்கு நான் தான் மாற்றின்னு சொல்லலாம், அது சரியாக இருந்தாக்கா அதையும் சொல்லலாம், அதுக்காக முடிவு தான் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயே பாருங்கள், அந்த தலைப்பு சிறந்ததுங்கிறதுக்கு எடுத்துக்காரு. அடுத்து வந்தார் அவர் நண்பர், அதை உட்கார்ந்துருக்கார். அவர் சொன்னார், இப்படி வாழணும்னா அது மரபு கவிதை, எப்படியும் வாழலாம், எப்படியும் வாழலாம்னா அது புது கவிதை. ஆனால் இப்படி வாழணும், இப்படி வாழணும்னு ஒரு கட்டுப்பாடு இருந்தாலும் அவர் ஒரு தீர்ப்பு அங்கேயே எடுத்தோடனே இது களை கட்டிடுச்சு. நல்லது தான். புத்தி உள்ளவன் எவனும் வீட்டில் உட்கார்ந்து இருக்க மாட்டான், உழைக்காமல் இருக்க மாட்டான். ஒன்று குறைந்த அளவுக்கு வீட்டுக்காக உழைக்கணும், இல்லை நாட்டுக்கு உழைக்கணும். ஆனால் வீட்டுக்கு உழைத்தாலும் நாட்டுக்கு உழைக்காதவன் நிச்சயமாக நம்ம பாரதி புரட்சி கவிஞர் பாரதி சொன்ன மாதிரி சின்ன மான் சுவர் போன்ற ஒரு உள்ளம் போனவன். அதனால் இங்கே அதெல்லாம் கடந்து இங்கே நீங்கள் சமூகத்துக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறீர்கள். இதெல்லாம் முன்னுரை. அடுத்து தலைப்பு போகிறது. அவர் சொன்னார், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் அல்லவா அப்படின்னா அது மரபு கவிதை. எப்படி வேணும்னாலும் எனக்காக தான் முடிக்கிறார், எப்படி. ஆனால் அவரை பார்த்து அப்படி தெரிந்தார், அவர் இப்படித்தான் இருக்கிறார். இருந்தாலும் எப்படியும் இருக்கிற புது கவிதை தான் பிடிக்கும் என்று அவர் சொன்னது தலைப்பை ஒட்டியே தவிர வாழ்க்கை முறையை ஒட்டியதை பார்ப்போம். பேசுகிற இங்கே வந்திருக்கிற முருகையும் சாதாரண மற்ற கலைஞர் தொலைக்காட்சிகளெல்லாம் பங்கு பெற்று தலைமை ஆசிரியராக இருந்து பணிகள் புரிந்து தன்னுடைய ஒற்றை விரலில் நிர்வாகத்தை வைத்து தமிழாசிரியர்லாம் ஒன்றுமே தெரியாது, எல்லாம் மற்றவர்களும் தெரியாதுங்கிற அளவுக்கு இங்கே இருக்கார். அவர் தான் மரபு கவிதையின் பக்கமாக பேசுகிறார். அடுத்து இங்கே சம்பத்குமார் சொல்லவே வேண்டியது என்ன, எல்லாம் நம்மளெல்லாம் கூட்டி உட்கார வைத்து ஒரு பல கொண்டாட்டங்களையும் நடத்தி பொருளாதார திண்டாட்டங்களுக்கும் ஈடுபட்டு பல மாணவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்து ஊக்கம் தருகின்ற சம்பத்குமார் அவர் புதுக்கவிதையை என்ற அணிக்கு தலைவர் என்றும் சொல்ல தலைவர் தான். சண்டையாளர்கள் நீ என்ன பேச நினைக்கிறீங்க? அன்பு நண்பர் சம்பத் அவர்களே, உங்களுக்கு சுவையில் மிஞ்சி இருப்பது புது கவிதை தான் அப்படின்னு சொன்னா அது புது கவிதை. ஆனா அதே இலக்கணத்திற்குள்ள இப்ப சொன்னாங்க இல்லையா, என்ன இருக்கணும் ஒரு கவிதை என்று சொன்னால் நம்முடைய யாப்பு இலக்கணத்துல உணர்ச்சி, கற்பனை, கருத்து, வடிவம் இருக்கணும். இது நாலும் இருந்தால்தான் ஒரு கவிதை. கருத்து மட்டும் இருந்தால் மூக்குன்னா அவ்வளவு பெருசா இருக்கணும், இப்படி நீட்டிட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்க, அது ஒரு மாதிரி விகாரமா பார்ப்பாங்க. வயிறுனா அப்படிதான் இருக்கணும், அது அப்படி இருந்துச்சுன்னா தப்பாங்க. இப்படி ஒரு அவயவங்களுக்கு ஒரு உறுப்பு இலக்கணத்தை கொடுத்து அதற்கு ஏற்றவாறு அமைவது ஒரு மரபு என்று நாம் வைத்திருக்கிறோம். அதான் மரபுக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அந்த மரபுப்படி பார்த்தால் அதுல உணர்ச்சி இருக்கணும், கற்பனை இருக்கணும், கருத்து இருக்கணும், வடிவம் இருக்கணும். இது ஐயாவுக்கு தெரியும். அருமையாக யாப்பரும் களக்காரியை பெற்று எதுகையும் அணையும் எதுகையும் மோனையும் கற்று சீரும் தலையும் சிதையாமல் எனக்கு கூட மரபு கவிதையில யாப்பரும் களக்காரிகள்ல ஐயா பாடுங்க. ஐயாவுக்கு உடனே தொலைபேசியில் இப்போதைக்கு ஐயா தான் இருக்காங்க. யாப்பரும் களக்காரிகளே ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டு ஐயா தான் நிவர்த்திக்கணும். அதுக்கு அப்படி நாம சம்பத்குமாரையோ இல்லை என் தம்பியையோ கேட்க முடியாது, ஐயா தான் கேட்பேன். அப்படி அதில் பார்த்தீங்கன்னா வெண்பா பாடுறது கஷ்டம் பாங்க. ஆசிரியப்பா, கழிப்பா, வங்கிப்பா இப்படிலாம் நிறைய பாவினங்கள்லாம் இருந்தாலும் கூட வெண்பா பாடுவது கஷ்டம் தாங்க. நான் ஒரே ஒரு சின்ன கதை சொல்றேன், நேரம் சுருக்கிய நேரம் என்பதனாலே ஒரு 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 வெண்பா பாடல் சொல்ல போறேன். காலப்புலவர் போறாரு, கும்பகோணத்துல இருந்து போறாரு. மத்தியானம் மதிய இடைவேளை வந்துட்டு பசிக்குது, சாப்பிடணும். ஒரு சத்தத்தில் போய் உட்கார்ந்த. இந்த பக்கம் காலமேக புலவர் உட்கார்ந்த, அந்த பக்கம் நிறைய பேர் உட்கார்ந்தாங்க. எல்லாரும் உட்கார்ந்தோம்னா அதுல ஒரு ஒரு சோழியன், முன்குடுமி சோழியன். குடுமி எப்படி முடிஞ்சு போட்டிருக்கான். அந்த சோழியன் நம்ம சாப்பிட்றது மாதிரி 4 மடங்கு சாப்பிடுவான். அவன் ஒரு வக்கப்பிரியை கட்டிக்குவான்.
வைக்கப்பிரியை கட்டிக்கிட்டு வைக்கோல் பிரியை கட்டிக்கிட்டு சாப்பிடும்போது வயிறு முட்டி முட்டி பட்டுன்னு வெடிச்சாதான் அவன் சாப்பாடு நிறுத்துவான். அப்போ மரபு என்ன? ஒரு தடவை சாம்பார், ஒரு தடவை ரசம், ஒரு தடவை மோர், அவ்வளோதானே வாங்கணும். இவன் சாப்பிடும்போது அவன் ஒரு தடவை சாம்பார் சாப்பிடும்போது அவர் 2 தடவை சாப்பிடணும். இவர் ஒரு ரசம் சாப்பிட்டாருன்னா அவர் 3 தடவை சாப்பிடணும். அவசர அவசரமாக சாப்பிட்டாரு. அந்த முன்குடுமி சோழியை குடுமையை வந்து சோத்துல விழுந்துச்சு. சோத்துல விழுந்த உடனே போய் கையை கழுவிட்டு வந்தால் சோறு சரியாப்படும் இல்லையா, உணவு சரியாப்படும். சேர்த்து பசஞ்சு தட்டும்போது சோறு முடியும் போய் காலமேக புலவர் தலையில் அந்த இலையில விழுந்தது. காலமேக புலவர் பார்த்தாங்க, கோபம் வந்தது. இடே கம்யூனிட்டி அப்படின்னு நாம சொல்லுவோம், அறிவித்தவனே நாம சொல்லுவோம். அவர் சொன்னாரு, சுருக்க விழுந்த முன்குடுமி வெண்பா, சுருக்க விழுந்த விவரங்கள் இதில் வந்து காய்மா காய் மாமா காய் மாமா தான் வருகிறது. சுருக்க விழுந்த முன்குடுமி சோழியா, சோற்று பொறுக்கு உழந்த வாயா, திருக்குடந்தை கோட்டானே குரங்கே நாயே முனைவருத்தி போட்டாலே போய் அப்படின்னு. அதாவது சுருக்க விழுந்த முன்குடுமி சோழியா, சோற்று பொறுக்குழந்த வாயா, திருக்குடந்தை கோட்டானே குரங்கே உனையறுத்தி பெற்று வேலையற்று போட்டாலே போய். போயினா 4 வாய்ப்பாடு. என்ன அழகா சொன்னாரு, கோபத்தின் கூட சுருக்க விழுந்த குடுமி சோழியனே வாயெல்லாம் சோறா இருக்கு, திருக்குடந்தை கும்பகோணத்து கோட்டானே குரங்கே நாயே உனையொருத்தி வேலையெல்லாம் பெற்று போட்டா பாரு. இந்த மாதிரியா சாப்பாட்டுக்கு அழக அப்படின்னு சொல்லுகிற அந்த வெண்பா கூட கருத்து, வடிவம், உணர்ச்சி, இன்பம் இருக்கிறதா இல்லையா? ஒருத்தர் புதுக்கவிதை சொல்றார், திருப்பூர் கிருஷ்ணன் கண்டிச்சிருக்காங்க. ஒருத்தர் சொல்றார், சொல்வதற்கு நான் வருத்தப்படுறேன், மயிலே மயிலே எந்த மயிரானுக்கும் இறங்க கூடாது, வார்த்தை எனக்கு சொல்லக்கூடாது. மயிலே மயிலே இது ஒரு பெரிய ஒரு இலக்கிய அரங்கத்திலே புது கவிதையை பற்றி பேசுகிற போது திருப்பூர் குமரன் இந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். புதுக்கவிதை என்பதனாலே நீங்கள் வார்த்தையை சுருக்க வேண்டும் என்பதனாலே ஏதாவது வார்த்தையை போட்டு கவிதை எழுதி விடாதீங்க. ரொம்ப சிவகவிதை பாண்டியன் வராது, அது என்ன நிறுத்தம்? அந்த நிறுத்தத்திலே பார்த்தீங்கன்னா குரலடி வஞ்சிப்பாக ஒரு பாட்டு பாடுறாரு. என்ன பாடுறாரு? நம் தாய் நாடு, நம் காதலர்கள் வாழ்ந்த நாடு, நம் குழந்தைகள் வாழ்ந்த நாடு, நம் தேசம் இது. இங்கே வந்து துயரம் தருகிறார்கள், அவர்களை அடியுங்கள் அப்படின்னு சொல்லும் போது நந்தாயவர் நங்காதலர் நஞ்சேவிர நந்தாவுரை நந்தேயவர் வந்தேனி நந்தாவுய தந்தேவன் இந்தாடல் நீங்கார்கள் தந்தாவளி சிந்தாவரை அடைப்போம், அதன் விதப்போம், முகத்திடைப்போம், சிறப்புடைப்போம், இடுப்பொடிப்போம், குடல் எடுப்போம், பொடி பொடிப்போம், வசி குடிப்போம், உயிர் குடிப்போம், வழி தடுப்போம், வழி குடிப்போம், இனி நடப்போம். எப்படி என்ன அழகா சொல்றாரு. அது என்ன இல்ல, அடிப்போம், அடக்கெடுப்போம், முகத்திடிப்போம், குடல் எடுப்போம், இடுப்பொடிப்போம். மரபு கவிதை தானே. எப்படி இருக்கிறது? கும்பகர்ணனை விழிப்பதற்காக பாடுகிற அந்த கலை விருத்தம் கேட்டிருக்கிறீர்களா? புதுக்கவிதை புதுக்கவிதை என்கிறோமே, எந்த கவிதையை நீங்கள் எடுத்து பாருங்கள், அது அப்படியே வருஷம் எழுதினா உரைநடை ஆயிடும். அதனால அந்த பாரதியார் உரைநடை வசனம்னு உரைநடை வசனம்னு சொன்னார். ஆகவே மரபு கவிதைகளில் தான் அந்த சூழ்பலவை பாடுபடுகிற போது அந்த மெல்லெழுத்தை போட்டு கல்வி நிறுத்தத்தில பஞ்சு ஒளி விஞ்சு புள்ளி பல்ல பொம்மனங்க செஞ்சனை காஞ்சிலை சீரனையல் ஆக்கி அஞ்சம் என மஞ்சள் என அன்னம் என மின்னும் மஞ்சம் என நஞ்சம் என மஞ்சு மகன் வந்தார் கொஞ்சம் பாட்டு. அது என்ன இல்லை, என்ன மரபு கவிதை இலக்கணத்தோடு பாடுகிற போது என்ன அங்கே இல்லை, யாருக்கு புரியவில்லை. அதைத்தான் நான் கேட்கிறேன். நிச்சயமாக செங்கலில் 2 குரலடி நம்முடைய உச்சார குறவஞ்சி இலக்கணத்தில் சிற்றிலக்கிய இலக்கண முறைப்படி பாடுகிற போது சிங்களின் மண்டு கலிம் என்றார். அந்த இரு கொங்கை குடைந்து ஆட பங்கை பந்த பயின்றதே என்று வருகிறது. இப்படி பார்க்கிற போது மரபு கவிதையில தான் உணர்ச்சி, கற்பனை, கருத்து, வடிவம் அத்தனையும் கொஞ்சுகிற ஒரு பாங்கிலே ஒரு இலக்கணத்துக்கு உட்பட்டு சொல்லப்படுகிறது என்பதை சொல்லி இங்கே சம்பத்குமார் சொல்லவே வேண்டியது எல்லாம் நம்மளை எல்லாம் கூட்டி உட்கார வைத்து ஒரு பல கொண்டாட்டங்களையும் நடத்தி பொருளாதார திண்டாட்டங்களுக்கும் ஈடுபட்டு
பல மாணவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்து ஊக்கம் தருகின்ற சம்பத்குமார். இன்றைக்கு மரபு கவிதை கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு வந்துவிட்டது என்பதுதான் எங்கள் சத்தியத்தின் சாஸ்திரம். முருகையின் மிகப்பெரிய இலக்கியவாதி. ஆனால் இன்றைக்கு அவர் தேர்ந்தெடுத்து விட்ட அணிக்காக அவர் வாதிடுவதில் தவிர வேறு வழி இல்லை. நான் உங்களை பார்த்தேன். நீங்கள் 2 கவிதைகளை சொன்னீர்கள், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதில் மரபு கவிதையுடைய வீச்சு இருக்கிறது, வீரம் இருக்கிறது, சாரம் இருக்கிறது. ஆனால் மனிதனை விட்டு தூரமாக இருக்கிறது. இன்றைக்கு எந்த இளைஞனாவது, எந்த மாணவனாவது, எந்த கல்லூரியாவது மரபு கவிதையின் பக்கம் இருக்கிறதா என்பதை அதுபோர்ந்து முருகையன் போன்றவர்கள் சிந்திக்க வேண்டும். சுவை இல்லை என்று மறுக்க முடியாது. எப்படி தமிழில் மரபு கவிதையில் சுவை இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆனால் சமூகத்தை விட்டு வெகு தூரம் போய்விட்டது. இதோ எங்கள் தரப்பில் நாங்கள் கொண்டு வரக்கூடிய 15 தலைப்பில் இருந்து 15 கவிதைகளை என்னுடைய 8 நிமிடத்துக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த மன்றம் மட்டுமல்ல, தமிழ் நாளிலமே அதை குறித்து வைத்துக் கொண்டு நாளைய உலகத்துக்கு தீர்ப்பாக எழுதலாம். ஒருவேளை இங்கே எங்களது தீர்ப்பு மாறி வந்தாலும், எத்தனை போதி மரம் வந்தாலும் சமுதாயத்தில் சாதி மரம் இருக்கும் வரை பயன்படாமல், எத்தனை போதி மரம் வந்தாலும் சாதி மரம் சாய போவதில்லை. முடிச்சிட்டான். இதுல சந்தம் இல்லதான், சொக்க வைக்கிற அந்த மயக்கம் இல்லதான். எத்தனை போதி மரம் வந்தாலும் சாதி மரம் சாய போவது. கருத்துக்கு முக்கியத்துவம் மற்ற சமுதாயத்தையும் புரட்டி கொடுத்து இல்லைங்களா? கருத்துன்னு நீங்க சாதாரணமாக அதை தள்ளிட முடியாது. இந்த சமுதாயம் கொண்டு போக வேண்டிய அடுத்த தலைமுறைக்கான செய்தி அதுதான். நேரு பாராளுமன்றத்தில் பேசும்போது சொன்னாங்க, ஜோசப், the change is essential but continuity is necessary. The change is essential. மரபு கல்வி மாறவேண்டாரு, but continuity is necessary. அது எப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொன்னார் அவரு, நதிகள் மாறாது, நீர் மாறும் அப்படின்னாரு. கங்கை கங்கை தான், தாமிரபரணி தாமிரபரணி தான், காவேரி காவேரி தான், வைகை வைகை தான், நதிகள் நதிகள் தான். ஆனால் ஓடிக்கொண்டிருக்கிற நதி நீர் மாறிக்கொண்டே இருப்பது போல இலக்கியத்தினுடைய கட்டுமானம் அடித்தளமாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய வடிவங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதைத்தான் புதுக்கவிதை தன்வசப்படுத்துகிறது. மரபு கவிதையை எதிர்த்து பேசிய அத்தனை பேரும் மூமேத்தா ஆரம்பித்து வைரமுத்தினுடைய முதல் கவிதையை மரபு கவிதை தான். வைகரை மேட்டங்கள் என்று அவர் படைத்த அந்த முதல் நூல் மரபுதான். பிறகு ஏன் அவர் படைத்த 61 நூல்களும் மெல்ல 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 புதுக்கவிதையை நோக்கி வந்தது என்றால் அவர் சரியாக புரிந்து கொண்டார். முருகையினை போல அவர் முடக்குவாதம் பிடித்து இருக்கிறது. அதுதான் பிரச்சனை நமக்கு. இதோ சர்க்கரை இல்லை, கொழுப்பு இல்லை, ஆனாலும் எஜமானரோடு வாக்கிங் போகிறது ஜிம்மி. சர்க்கரை இல்லை, கொழுப்பு இல்லை, ஆனாலும் எஜமானரோடு வாக்கிங் போகிறது. இதில் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் கூட இல்லைதான். ஆனால் இந்த தலைமுறைக்கு அது கொண்டு போகுது. முதலாளிக்கு சர்க்கரை நோய் இருக்கு, அவர் வாக்கிங் போகலாம். ஆனால் சர்க்கரை இல்லை, கொழுப்பு இல்லை, முதலாளியோடு வாக்கிங் போகிறது ஜிம்மி என்கிற பொழுது என்னமோ உடம்ப, என்னமோ சிந்தையை அது கொடுக்குது. அவர் செய்தி சொல்லுங்க, அவர் அவஸ்தைப்படணும். பாவம், ஜிம்மி எதுக்கு அவஸ்தைப்படணும்? அந்த சின்ன குழந்தைக்குள் அவர் அழகாக அடைத்து வைத்திருக்கிறார். பிறந்த வீட்டுக்கு அனுப்பும் போதெல்லாம் திரும்பவும் எங்களை ஒன்று சேர்க்கிறது அந்த ஹோட்டல் சாம்பார். பிறந்த வீட்டுக்கு மனைவியை அனுப்புகிற பொழுதெல்லாம் வீராப்பாடு அனுப்புகிறானாம். 4 நாள் ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்டவுடன் ஓடி போய் மனைவியை அழைத்து கொண்டு வந்துவிடுகிறான். அதை சேர்த்து வைப்பது வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் இல்லை, அந்த ஹோட்டல் சாம்பார். இன்றைக்கு அது எப்படி கொண்டு வந்து எங்க கொண்டு வந்து நினைக்கிறான் பாருங்க. இதுதான் புதுக்கவிதை. அதில் நகைச்சுவை இருக்கும், தமிழ் இருக்கும், வறுமை இருக்கும், சாதி இருக்கும், இலக்கியம் இருக்கும், சமுதாயம் இருக்கும், எல்லாம் இருக்கும். சாம்பு பால் ஆடுது இல்ல மாமா, பால் மாடுது. சாம்பு பால் ஆடுது, அவர் சொல்றார் பால் ஆடுதுப்பா அப்படின்னு. அவர் சொல்றான் இல்ல மாமா, பால் மாடுது. எத்தனை நயம் இல்லை. எது பால் ஆடுதுன்னு சொன்னது வெறுப்பு, அது மாடுதுன்னு சொன்னா நவுன்னு. 2 வார்த்தைகளுக்குள் இந்த புதுக்கவிதை சொல்லுகிற நயம் மரபு கவிதையில் சொல்ல முடியுமா என்று எனக்கு தெரியும். கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடந்திட்ட ஆனழகை ஓடை குளிர் மலர் பார்வையினால் அவள் உணர்த்தலைப்படும் நேரத்திலே பாடம் படித்து விழி அந்த நிமிர்ந்த விழிதலில் பட்டுத்தரித்தது மானின் விழி அவனும் தான் அவளும் தான் என்று முடிக்கிறான் பாருங்க மரபு கவிதை. ஆனால் நான் 10, 15, 25 பள்ளிகளில் அந்த கவிதையை சொன்னபோது ஒரு பள்ளியிலும் கைத்தட்டு வரவில்லை. கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடந்திட்ட ஆனழகை ஓடை குளிர் மலர் பார்வையினால் அவள் உணர்த்தலைப்படும் நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த விழிதலில் பட்டு தெரித்தது மானின் விழி ஆடை திருத்தி நின்றால் அவளும் தான் 1000 நல்ல செய்தி.
ஐயா சென்று சேருகிறதா இந்த செய்தி. அந்த கூடத்துல அந்த பையன் படிச்சுட்டு இருக்கிறான். கூடத்திலே விழி கூடி கிடந்துட்டு ஆண் அழகை ஒரு இளைஞர் குமரன் படித்துக் கொண்டார். விழி கூடி கிடந்துட்டு ஆண் அழகை பாடம் படித்து நிமிர்ந்த விடுதலை பட்டு தெரித்தது மாணிமொழி. அங்க ஒரு பெண் பார்க்கிறாங்க, என்னது கவிதை போகிறார் உள்ளே போல. ஆனால் அந்த செய்தி இருக்கிறது, ஆனால் அது சென்று சேரவில்லை. இதுதான் எங்களுடைய கருத்து. சென்று சேராத பொழுது அது இலக்கியமே இல்லை அல்லவா? அதனுடைய அழகியலினுடைய பயன் என்ன? அந்த அழகியல் சமுதாயத்துக்கு சென்று சேராத பொழுது அது சுவை நிறைந்தது என்று எங்களால் உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த பட்டிமன்றத்துக்காக அல்ல, உள்ளபடியே உண்மையாக சத்தியமாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். இது அடுத்த பாடல். அரே அரே அல்லா, தமிழிலே அரே அரே அல்லா, ஓடியனின் பில்லா, ஓடினேன் நல்லா, அதுக்குள்ள ஹவுஸ்ஃபுல்லா ஒரு புது கவிதை. அத்தனை பேரும் கை தட்டுகிறார். ஏதோ ஒரு செய்தி சொல்கிறது. இதில் கூட ஒரு அழகு இருக்கிறது தான். அரே அரே அல்லா, ஓடியன் என்பது ஒரு தியேட்டருடைய பேரு, அந்த பில்லா என்பது ஒரு படம். அரே அரே அல்லா, ஓடியனில் பில்லா, ஓடினேன் நல்லா, அதுக்குள்ள ஹவுஸ்ஃபுல்லா. நிச்சயமாக தமிழாசிரியர்கள் இதை கவிதையாக ஏற்றுக்கொள்ள முடியாது, உண்மைதான். ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல எத்தனையோ கவிதைகள், கும்பகர்ணன் ஆரம்பிச்சீங்க, காளிதாசன் சொல்றீங்க, யாருக்கு புரியும்? முன்குடிமையின் நீங்களே அந்த கவிதை நீங்களே கத்துக்கிற சொல்லி போல் சொன்னதான் உண்டு. தொடர்களே, இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் அந்த கவிதையை நீங்களே சொல்லி நீங்களே போனார்களை போட்டால் தான் புரியும். இல்லாவிட்டால் கம்பராயணமும் ஆயனமும் சீவகசின் காவலியும் பெரிய புராணமும் நற்றினையும் நல்ல குருந்துகையும் வாய்ந்துருவரும் ஒத்த மதிப்பில் 10 ஓங்கு பரிபாடலும் கற்றோர் ஏற்கும் கல்வியோடு அகம் புறநிலை இத்திரத்து 8 தகை என்று சொன்னானே அந்த பட்டியல். ஒரு நாள் வாடிரண்டு முல்லை பெருது குளமதுரை காஞ்சி மறுவினிய போராடி போல் குறித்து பட்டின பல கடாத்தொடும் 10 நானே. இந்த பட்டியல்கள் எல்லாம் பட்டியல்களே. இது இலக்கியத்தின் சுவை சார்ந்த பகுதிகளாக இனி வரும் தலைமுறைக்கு கடத்த இயலாது. ஆவை மணியன் என்னுடைய தம்பி தெரியும். அவரும் ஒரு பள்ளியில் தலைமை அந்த பதவின்னு பார்க்கும்போது என்னோட நான் தான் தமிழாசிரியராக இருந்தேன், பேராசிரியராக இருந்தேன். அடுத்து இந்த பயிற்சி கல்லூரியில் தலைமை ஆசிரியர் பொறுப்பு என்று அந்த பள்ளியின் நிர்வாகத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார். நல்ல தலைப்பை அடிக்கோடு இட்டு பாருங்கள். சுவையில் பெரிதும் மிஞ்சி நிற்பது மரபு கவிதையா புது கவிதையா? சுவையில் மிஞ்சி நிற்பது புது கவிதை, பெரிதும் மிஞ்சி நிற்பது எங்கள் மரபு கவிதை தான் என்பதற்காக நான் இங்கே உங்கள் முன்னாலே வாதிட வந்திருக்கிறேன். எங்களுடைய தலைவர்கள் அழுத்தமாக கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, சம்பத்குமார் ஏதோ ஒரு 9 கவிதையை மட்டும்தான் இது கொண்டு வர முடிந்திருக்கிறது. நாங்கள் 9000 பாடல்களை பாட முடியும் என்பதை இந்த அவையிலே கவிதையை ஒருவன் எழுதினார். இதோ கேளுங்கள். எதுகையும் ஓடையும் வேண்டவே வேண்டாம், சீரும் கீரும் சுத்த சனியன்கள், பெண்பாவும் கிண்பாவும் விருத்தமும் திருத்தமும் வேண்டாத தொல்லைகள், மடமடவென்றும் கடகடவென்றும் மடமடவென்றும் வசன கவிதை எழுதி தள்ளுவோம் என்று இந்த 3 பேர் மாதிரி யாரோ ஒருத்தர் எழுதியிருக்காரு. இது முக்கியமானது என்னவென்று கேட்டால், இது யாரு எழுதுறதுன்னு பேரே போடாம எஸ்ன்னு போடுவீங்க. ஒரு மரபு கவிஞன் யாவனாவது ஒரு கவிதையை எழுதிவிட்டு தன்னுடைய பெயரை பதிவு செய்தாமல் எழுதியிருக்கிறானா? பாரதியார் பாடுகிறார், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. சொல்லும் போது எப்படி இருக்கு? மரபு கவிதை தான் இது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்து ஓவரால் வெறுத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று பாடும் பொழுது தூங்கிட்டு இருக்கிறவர்கள் கூட எழுந்து உட்காருவார்கள். ஆனால் உங்களுடைய புதுக்கவிதை எப்படி இருக்கிறது? கேட்கும் பொழுதே தூக்கம் வந்துடும். இப்ப சம்பத்குமார் சொன்னாரு, பேசி முடிஞ்ச உடனே அவர் சொன்னது ஏதாவது ஒரு வரியை நீங்க இருக்கிறவங்க சொல்லியிருக்க பார்ப்போம். ஆனா நானே எங்க தலைவரும் சொன்ன அச்சமில்லை என்பதை நீங்கள் உச்சரித்துக் கொண்டே செல்ல முடியும். அப்படிப்பட்ட சுவையான கவிதை தான் எங்களுடைய மரபு கவிதை என்பதை இங்கே எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொருத்தர் புது கவிதை எழுதினார். இட்லி மாதிரி பழிச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும், உள்ள ஒண்ணுமே இல்லைன்னாலும் பூரி மாதிரி மகிழ்ச்சியிலே முட்டி இருக்கணும்.
பேசணும். அடிச்சு துவைச்சாலும் பரோட்டா மாதிரி தாக்கு பிடிக்கணும். பிரியாணி மாதிரி ஃபேமஸா இருக்கணும். ஜிலேபி மாதிரி சுத்தி வளைச்சு பேசக்கூடாது. நூடுல்ஸ் மாதிரி சிக்கலா இருக்கக்கூடாது. பீஸா மாதிரி இழுபறியா இருக்கக்கூடாது. இது ஒரு புது கவிதை. இது தொடக்கத்திலேயே சொன்னீர்களே, இடிமுழக்கம் என்று உங்களுடைய முதல் கவிதை நூலில் அந்த பாடலை பாடினீர்களே, செந்தமிழை படிப்பதற்கு ஒரு பருத்தி கூட்டம், செங்கெடுத்த பரம்பரையை உடைக்க மாட்டோம், எந்தமிழை படித்து விட்டால் போதும் இங்கே எழுந்து வந்து குரல் கொடுப்பாள் எந்தன் பாட்டி, நம் தமிழை படிக்கின்ற தமிழருக்கான நாக்கதரை வெட்டி ஏறி இன்றே நாடி செந்தமிழை பேசுகின்ற உன்றந்தாக்கை சீலியரை அளவிட்டு கரையை போது என்று பாடுகிற அந்த பாடல் இன்றைக்கு இருக்கிறதா? என்னையும் மன்னியுங்கள் என்று ஒரு நூல் எழுதினீர்கள். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புது கவிதை. உங்களுக்கு அந்த ஆசை வந்து அவர்களை போல எழுதினீர்கள். அந்த நூல் இங்கு யாராவது பேசப்படுகிறதா? நீங்களும் 50 நூல் எழுதியிருக்கிறீர்களே, ஒரு இடிமுழக்கம் போல என்னையும் மன்னியுங்கள் இங்கு போட்டு இருக்கிறதா என்று நீங்களே அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நடுவர் அவர்களே, சிறப்பதிகாரத்திலே அழகான ஒரு சுவை மிகுந்த பாடலை இளங்கோவடிகள் பாடுகிறார். மாசரு பொன்னே, வலம்புரி முத்தே, காசரு விரையே, கருந்தே தேனே, அரும்பரல் பாவாய், ஆறுயிர் மருந்தே, பெருங்குடி வாணிகன் பெருமண மகளே, மலையிடை பிறவா மணியே என்கோ, அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ, யாழிடை பிறவா இசையே என்கோ என்கிற அந்த ஒவ்வொரு சொல்லுலையும் ஒரு சுவை இருக்கிறதா இல்லையா எண்ணி பாருங்கள். சம்பத்குமார் வந்தார், அழகாக பேசினார். கேட்கறதுக்கு பொய் வந்து எப்பயுமே நல்லா இருக்கிறது மாதிரி இருக்கும். பொய்யுடைய ஒருவன் சொல்வன் மெய்கிறார், மெய் போலுமே மெய் போலுமேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பொய்யை வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டு போனோம்னா நீங்களாம் அமைதியாக கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை இல்லை, எங்களுடைய மரபு கவிஞர்கள் பாடல் தான் சுவையில் மிஞ்சி இருக்கிறது. வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி எண்ணருகில் வந்தாள், கண்ணசையில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள். வந்தாள் வந்தாள் அண்ணன் கூட அவளிடத்தில் வந்துகளை பயிலும், ஆடல்களை இலக்கணத்தை அறிய வரும் மயிலும். பயிலும் மயிலும் போடும்போது நல்லா இருக்கா? இன்னிசையை பாட கேட்டு எண்ணி வரும் குயிலும், இயற்கை எல்லாம் அவள் குரலின் இனிமையிலே துயிலும். பயிலும் மயிலும் குயிலும் குயிலும் என்று சொல்லுகிற அந்த இயல்பு தொடையில் வருகிற பொழுது இருக்கிற இன்பம் உங்களுடைய புது கவிதை இருக்கிறதா? நல்லா யோசித்து சொல்லுங்கள். எனவே சுவைகளில் பெரிதும் மிஞ்சி நிற்பது எங்களுடைய மரபு கவிதை தான் என்கிற வாதத்தை எடுத்து சொல்லி காலத்தின் அருமை கவிதை இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதில் மரபு கவிதையை பேசுகிறார்கள். அடுத்து இங்கே பேசுறது இளமூர். பாரதி எல்லாம் துணைக்கு கூப்பிடுறாங்க. இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு பெரிதும் அஞ்சி நிற்பது மரபு கவிதை மாதிரி எங்களுக்கு. ஏன் ஒண்ணும் இல்லைங்க, 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய போன் எல்லாம் எடுத்து காட்ட சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு பட்டன் போனா இருந்ததுன்னா நாங்க பேசுறது நிறுத்திக்கிறோங்க. போனுக்கு புதுமை தேவைப்படும் போது எங்க தமிழுக்கு புதுமை தேவைப்படாதா? மரபுல சந்தம் இருக்கும், மக்களோட சொந்தம் புது கவிதையில தான் இருக்கும். காற்றுக்கு என்ன வேலி, கடலுக்கு என்ன மூடி, புது கவிதை காலத்தின் தேவை. இப்படிதான் முண்டாசு கட்டிய பட்டாசு, காலில் செருப்பணிந்து நடந்த நெருப்பு. பாரதி இருக்கானே, பாரதி அவன் படிச்சான். ஐயா தலைவர் ஐயா சொன்னாங்க, வால்ட் விட்மன் அவருடைய கவிதையை பார்த்துட்டு, மரபு கடலில் மூழ்கி இருந்த தமிழ் படகை கரை சேர்த்தான், புது கவிதை கரை சேர்த்தான். எங்க பாரதி நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்தவன். முதல்ல கவிதை பாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்தான், புது கவிதை கொண்டு வந்தான். முதல்ல வசன கவிதை எழுதினான். ஏன் காட்சிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்தான். ஐயா வந்து ஒரு பெரிய
படத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கவிதையை சொல்றாங்க. சோழியனுடைய குடுமி முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து கதை இவங்க சொல்றாங்க. இப்ப நாங்க புது கவிதை சொல்றோம், காட்சி உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அதுதான் புது கவிதை. பெரிய கடலை அசைத்துக் கொண்டிருந்தது மீன் குஞ்சின் சிறிய துடுப்பு. இதுதான் புது கவிதை. பெரிய கடலை அசைத்துக் கொண்டிருந்தது மீன் குஞ்சின் சிறிய துடுப்பு. நாங்கள் சின்னவர்கள் தான், எங்கள் வடிவம் சிறியதுதான், ஆனால் எங்களால் அசைக்கப்படுவது கடல், எங்களால் இசைக்கப்படுவது உங்களது மனம். அதுதான் புது கவிதை. நாங்கள் நிறைய பேசுவது கிடையாது, ஆனால் நிறைந்து பேசுவோம். ஆனால் எங்கள் சொற்களில் நெருப்பு இருக்கும். அதுதான் புது கவிதை. போகிற போக்குல ஒரு புது கவிஞன் பாடுவான், அது உங்களுடைய இதயத்தை தொடும். ஐயா உங்களுடைய நோட்டை பாருங்க, எங்களுடைய தாட்களை பாருங்க. நாங்க தாள் வச்சிருக்கோம், அவங்க நூல் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கவிதைக்கும் இவ்வளவு பெரிய உரை நூல் தேவை. அவங்களே தமிழறிஞர், அவங்களுக்கு டவுட் வருமா, அந்த டவுட்டை அதை விட பெரிய தமிழறிஞர்கிட்ட கேட்கணுமா? இதுதான் மரபு கவிதை. சில கவிதைகளை சிதறுகிறேன், உங்களை தொடுகிறதா என்று நீங்களே சொல்லுங்கள். வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார் வள்ளலார். ஆனா இந்த காதல் புறாக்களை பிரிக்க கூடாதுங்கிறதுக்காக காதல் கவிதை எழுதுறான். மாட்டை தொலைத்தவன் பார்க்கும் திசையெல்லாம் மணியின் ஓசை. இப்பவே பாருங்க, மரபு கவிதைக்கு பயம் வந்துருச்சு. மூணாவது ஆட்களை வந்து மரபு கவிதையை நாங்க ரெண்டு பேரும் பேசல, நீங்களாவது மரபு கவிதையை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாட்டை தொலைத்தவன், இப்ப கிராமத்துல இருக்கிற இந்த படத்தை அப்படியே காட்டுது பாருங்க. மாடு வளர்த்தவங்களுக்கு அது தெரியும். மாட்டை தொலைத்தவன் பார்க்கும் திசையெல்லாம் மணியின் ஓசை. என்னை போலவே நடித்து காட்டுகிறது எனது நிழல். அந்த இடுகாட்டிற்கு உயிர் தந்தது இந்த பிணம், அந்த இடுகாட்டிற்கு உயிர் தந்தது இந்த பிணம். பனி படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன், வடிந்தது கண்ணீர். பனி படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன், வடிந்தது கண்ணீர். வலையில் மீன், அதன் கண்களில் விடைபெற்று கொண்டிருக்கிறது கடல். நீங்க போகும்போது டாடா பேபி சொல்றீங்கல்ல, அதை எவ்வளவு அழகா சொல்றான். வலையில் மீன், அதன் கண்களில் விடைபெற்றுக் கொண்டது கடல். அந்த தாய்நாட்டை விட்டு வந்தா எவ்வளவு வலி அப்படிங்கிறது இந்த கவிதையை படிக்கும் போது புரியும். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் ஆலமரம். சிரிப்பு, நான் எதுவுமே சொல்லீங்க, நீங்களே சிரிச்சிட்டீங்க. யாசக பாடகனின் தட்டில் காசு விழ தடுமாறுகிறது பாடல். இதை விட வறுமையை யாராவது சொல்ல முடியுங்களா? யாசக பாடகனின் தட்டில் காசு விழ தடுமாறுகிறது பாடல். கொடுக்கின்றேன் என்று நினைப்பவனே கேளாய், இசையை புல்லாங்குழல் கொடுப்பதில்லை. பலூன் விற்கும் சிறுமிக்கும் அதை வாங்கும் வயதுதான். பலூன் விற்கும் சிறுமிக்கும் அதை வாங்கும் வயதுதான். இன்று யாருக்கு பிறந்த நாள்? ஏக்கத்தோடு காப்பக குழந்தைகள். நேற்றைய சண்டையை மறந்து புன்னகிக்கிறது எதிர் வீட்டு குழந்தை. கடைசி மூச்சில் என்னையே பார்த்த நாய் என்ன கேட்டிருக்கும்? லாரி நிறைய மரம், இறையுடன் கூட்டை தேடி அலைகிறது தாய்க்குருவி. லாரி நிறைய மரம், இறையுடன் கூட்டை தேடி அலைகிறது தாய்க்குருவி. நூலறிந்த பட்டம் பதட்டத்துடன் கை நீட்டுகிறது மரம். காற்று இலையின் நடனம், அதே காற்று இலையின் மரணம். கவிதைகளை சொல்லி முடிக்கிறேன். என்னிடமிருந்து
புறப்பட்டு நெடுந்தூரம் வந்து விட்டேன். எங்கே போவது என்று தெரியவில்லை. திரும்பி போக விரும்பவில்லை. அனைவருக்கும் நன்றி. பேச வந்திருக்கும் என் அணியின் சகோதரர்களே, தமிழை நன்கு படித்து இந்த பட்டிமன்றத்தில் பேசுவதற்கும் எந்த விதமான கூச்சமோ அச்சமோ இன்றி புதுக்கவிதை தான் சிறந்தது என்று வாதாட வந்திருக்கும் என் எதிரணியின் அன்பு சகோதர சகோதரிகளே, மன்றத்தின் அனைத்து நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்பு பேசிய சகோதரர் இளமுருகன் அவர்கள் ஒரு செல்பேசியை கையில் கொண்டு வந்து காலம் கடந்தும் பல கவிதைகளை புது கவிதைகளாக உங்கள் முன்னே கொடுத்துக் கொண்டிருந்தார். மணியானது அடித்தாகிவிட்டது. ஆனால் தன்னுடைய செல்லில் உள்ள அனைத்தும் பொருள் புரியாத புது கவிதைகளை உங்கள் முன் அழித்துக் கொண்டுதான் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் வந்திருக்கின்றார். ஆனால் என் அணியை சார்ந்தவர்களோ செல்லில்லாமல் சொற்களை மட்டுமே கையில் ஏந்தியவர்களாக இங்கே இருக்கின்றார்கள். அவர் சொன்னார், இளமுருகன் ஐயா அவர்கள் சொல்கிறார், தமிழ் இன்று புதுக்கவிதையாக வளர்ந்து விட்டது. ஆனால் பட்டன் போன் யாருக்கிட்டையாவது இருக்குதா? நிஜமா இல்ல. எல்லாருக்கிட்டமே ஆண்ட்ராய்டு போன் தான் இருக்குது. அதனால உங்கள்கிட்ட இவ்வளவு கவிதைகள் எல்லாமே வாட்ஸ்அப் கவிதைகள் தான். நான் அந்த பக்கமே எட்டி பார்க்கல. ஏன்னா என்னுடைய கவிதைகள் நீங்க குறிப்பிட்டது போன்று காகிதம், இது அனைத்துமே புத்தகங்கள். இந்த அணியில் உள்ளது எல்லாமே புத்தகங்கள், அங்கு உள்ளது எல்லாமே காகிதங்கள். ஏனென்றால் இந்த புத்தகத்தில் மட்டும்தான் மரபு கவிதைகளை எழுத முடியும். புது கவிதைகளை புத்தகத்தில் எழுத முடியாது. பொருள் புரியாத அந்த கவிதைகளை காகிதத்தில் மட்டுமே உங்களால் கொண்டு வந்து வாசிக்க முடியும் என்பதை அவர் நிரூபித்து காட்டி விட்டார். அடுத்ததாக, இன்று அந்த ஆண்ட்ராய்டு போன் அலைபேசி வந்ததால் தான் தமிழும் கூட இன்று கணினி தமிழ் என்று அழைக்கப்படுகின்றது. கணினியிலும் தமிழ் தட்டச்சு செய்யப்படுகிறது. தயவு செய்து மறந்துவிடாது. இணையத்திலும் தமிழ் வந்து விட்டது. அறிவியல் யுகமானது வளர வளர தமிழானது வளர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் மரபு கவிதையை யாரும் இழக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. அவர் கூறினார், பாரதி மரபு கவிதைகளை எல்லாம் விட்டுவிட்டு புது கவிதையால் தான் புகழ் பெற்றார். பாரதிக்கு பட்டம் எப்ப கொடுத்தாங்க? பாரதி என்ற பட்டம் சொல்லுங்க சகோதரர். பாரதி என்ற பட்டம் பாரதிக்கு எப்ப கொடுத்தாங்க? வாட்ஸ்அப்ல வரல. 9 வயதுல அவர் வாங்கினார். பாரதி 9 வயதில் பாரதி என்ற பட்டத்தை பெற்றார். எப்படி பெற்றார்? மரபு கவிதைகளை எழுதிதான் பெற்றார். பாரதி புது கவிதைக்கு விட்டுட்டார். ஆனால் தன்னுடைய வாழ்நாளின் தொடக்க காலங்களில் அவர் எழுதியது வெறும் மரபு கவிதை. செய்து மறந்து விடாதீர்கள். அது வைரமுத்துவாக இருக்கலாம், வாலியாக இருக்கலாம். அவர்கள் அனைவரும் புகழ் பெற்றதும் கவிஞர் என்ற பட்டம் பெற்றதும் மரபு கவிதையால் மட்டுமே. மரபு கவிதையால் அவர்கள் கவிஞர் என்ற பட்டம் பெற்ற பிறகுதான் தன்னுடைய வாழ்நாளில் பல பாதி பாகங்களை கடந்து அரை நூற்றாண்டுகள் கடந்த பிறகுதான் அவர்கள் புது கவிதைகளை எழுத ஆரம்பித்தார்கள் என்பது இந்த சபையில் உள்ள, இந்த பட்டிமன்றத்தில் உள்ள நீங்களும் நாங்களும் அறிந்த உண்மை. தயவு செய்து மறக்கிறார்கள். நடுவர் ஐயா 80 வயது. ஆனால் 80 வயதில் 80 புத்தகங்களை எழுதியுள்ளார். ஐயா, நீங்க எழுதியிருக்கிறதெல்லாம் புது கவிதையா மரபு கவிதையா? 80 வயதில் 80 புத்தகங்கள். மரபு கவிதைகள் புது கவிதைகள் ரெண்டு எழுதியிருக்கிறீங்க. உங்க மனசு தொட்ட கவிதை எழுதுங்க ஐயா. கடைசியில சொல்றேன். நடுவரை வந்து அந்த புது கவிதை ஏதோ பண்ணி வச்சிருக்கிறாங்க தெரிஞ்சிச்சு. ஐயா, கொஞ்சம் நாங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் காது கொடுத்து கண்டிப்பா நீங்க கேட்டு ஆகணும். அப்பதான் நல்ல தீர்ப்பு உங்களால வழங்க முடியும். கண்டிப்பா மரபு கவிதைகள்ல இன்று எல்லாராலையும் பாராட்டப்படுது. அவர் வாசித்த புது கவிதை ஏதாவது ஒரு பொருள் புரிஞ்சுட்டா பாமர மக்கள் கண்டிப்பா புரியவே புரியாது. தமிழ் செம்மொழியாகி விட்டது. 2000
2004ஆம் ஆண்டு தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுவிட்டது. ஒரு மொழி சிறந்த மொழியாக இருந்தால் மட்டுமே செம்மொழியாக அதை அறிவிப்பார்கள். அப்படிப்பட்ட மொழியை சரளமா பேசுறாங்க, எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்து கூட மரபு கவிதைனா எப்படி இருக்கும்ன்றது தெரியும். இலக்கணம் அளவு இருக்கணும், இலக்கியம் படித்தவர்களாக இருக்க வேண்டும், தொடர்ந்து படித்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எழுத்து, சீர், அசை, யாப்பு, பாவகைகள், பாவினங்கள் அனைத்தும் அடங்கியதாக இருக்க வேண்டும் என்பது அனைத்தும் அவர்களுக்கு தெரியும். தெரிந்துதான் அந்த கவிதையானது இயற்றப்பட்டது. அந்த மரபு கவிதைகள் அன்று எழுதப்பட்டதன் நோக்கம் அன்றைய அரசர்களை கண்டிக்கவும் திருத்தவும் அது பயன்பட்டது. இந்த புது கவிதை யாரையாவது திருத்துமா யாரையாது? வேற இன்றைய இளைய தலைமுறை எங்கே சென்று கொண்டிருக்கிறது? எத்தனையோ பட்டிமன்றங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது தொலைக்காட்சியில். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களை பார்த்தால் இளைஞர்களும் சிறு குழந்தைகளும் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? புது கவிதையை நோக்கி சென்று கொண்டு வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாப்புகளால் கட்டப்பட்ட மரபு கவிதைகள் மட்டுமே கட்டுக்கோப்பான கவிதைகள், செறிவான கவிதைகள். இப்படிதான் எழுத வேண்டும். வாழ்க்கை என்பது என்ன? எப்படினாலும் வாழலாமா? இப்படிதான் வாழணும் வழி இருக்குது. இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் வாழ்க்கை. அதுபோன்று ஒரு கவிதை என்பது இப்படித்தான் அமைய வேண்டும் என்ற ஒரு கட்டுக்கோப்பும் செறிவும் இருக்க வேண்டும். அதுதான் கவிதை. கவிமணி தேசிய விநாயகம் அழகாக கூறுவார், உள்ளத்தெழுவது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை. அந்த ரெண்டுமே இல்லைன்னா எப்படி? அது ஏதோ வந்தோம் போறவெல்லாம் கவிதை சொல்லிட்டு போறான், அதான் புது கவிதை. எந்த விதமான வரையறையுமே கிடையாது. இப்படிதான் அப்படின்றது மெதுவா எப்போ வரப்போகுது கிடையாது. இங்க எப்போ வரப்போகுது? எங்களுடைய தமிழ் ராமாயணத்தை எடுத்துக் கொடுங்க. சங்க காலம் முதல் இன்று வரை, பாரதியாரின் காலம் வரை அனைவராலும் பின்பற்றப்பட்டதும் போற்றப்பட்டதும் எழுதப்பட்டதும் மரபு கவிதைகள் மட்டுமே. சங்க காலமாக இருக்கலாம், சங்கம் மருவிய காலமாக இருக்கலாம், பக்தி இலக்கியம் தோன்றிய காலமாக இருக்கலாம், சிற்றிலக்கியங்கள் தோன்றிய காலமாக இருக்கலாம். எல்லா காலத்திலும் எல்லா அறிஞர்களாலும், தமிழ் அறிஞர்களாலும், தமிழ் மக்களாலும் போற்றப்பட்ட ஒரே கவிதை மரபு கவிதை மட்டுமே. இந்த புது கவிதை என்பது நேற்று பெய்த மழையில் இன்று பூத்த, இன்று எழுந்த ஒரு காளான் போன்றது. அது மக்களுடைய மத்தியில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவர்களுடைய மத்தியில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் நல்லவர்களாக மாறலாம், தீயவர்களாக மாறலாம். அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை தான் இங்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மரபு கவிதைகள் அவர்கள் படித்தார் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக, அவர்களுடைய பயணமானது சிறப்பானதாக அமைந்திருக்கும். இன்று இளைஞர்கள் கண்டிப்பாக மரபு கவிதையை பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு ஏன் இந்த பட்டிமன்றத்தை நம்ம நடத்த சொல்லுங்க சம்பதையா? ஏன் இதை ஒழுங்கு பண்ணீங்க? இந்த பட்டிமன்றத்தையா இலக்கியத்தை வளர்க்கிறதுக்காக தமிழ் வளரணும். அப்ப புது கவிதையால தமிழ் வளருமா, மரபு கவிதையால தமிழ் வளருமா? நீங்க சொல்லுங்க, எதாவது வளரும் தமிழ்? நடுவர் தீர்ப்பு எழுதிட்டாரு, தீர்ப்பு எழுதிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க ஐயா. 3 பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க புது கவிதை. 5 பேருங்க. அவங்க 3 பேர் இங்க வந்து அப்படியே அழுத்தமா இருக்கு. நான் மரபு கவிதை தான். ஏன்னா எல்லாமே பாத்தீங்களா, ஆள் பாத்தீங்களா எப்படி இருக்கிறாங்கன்னு. நல்ல வெள்ளை சொக்கா, நல்ல வெள்ளை ஷர்ட் போட்டு அப்படியே தமிழ் தோய்ந்தவர்கள், தமிழ்ல ஆழம் கண்டவர்கள், மிக சிறந்த ஆளுமைகள். ஐயா தெரியாம மாறி அங்க போயிட்டார். இங்க வர வேண்டியது மதிப்பூர் தலைவர்னாரு அங்க உட்கார வச்சிருக்காங்க. அது ஐயா எங்க பக்கம் தான் இருந்திருப்பாங்க. அவங்க எழுதக்கூடியது ஒவ்வொரு கவிதைகள் தான். ஐயா வந்து மரபு கவிதையில புகழ் பெற்றவர். ஆனா வேற வழி இல்லாம அவர் பக்கத்துல போயிட்டு உட்கார்ந்துட்டாரு. ஆக மரபு கவிதைகள் தான் காலத்தால் சிறந்தது, காலத்தை வென்றது, என்றும் நிலைத்து நிற்பது, சுவை மிகுந்தது. மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும். தென்றலோடு நடந்தவளும் தென்பொதிகை மேலெழுந்த சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி சிந்தையை திணித்தவளும் எந்த அசைக்கும் நற்றமிழே நீ வாழி முத்தம் தந்து முகம் கழுவும் முத்தமிழே நீ வாழி என்று என் தமிழன்னையை வணங்கி போற்றுதலுக்கும் புகழுக்கும் உரிய ஆன்றோர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவைகளில் விஞ்சி நிற்பது மரபு கவிதையா, புது கவிதையா?
நாவின் சுவையை, நாவின் உணர்ச்சிகளை சுவை என்றுதான் சொல்லுகிறோம். உள்ளத்து உணரும் உணர்ச்சிகளையும் சுவை என்றுதான் சொல்லுகிறோம். கவிதை என்று வரும் பொழுது இச்சுவை அதிகம் பிஞ்சி நிற்பது எதில் என்று பார்க்கும் போது சொற்சுவையிலும் பொருட்சுவையிலும். கவிதை என்றால் சொல்லினிமை இருக்க வேண்டும், கவிதை என்றால் கருத்தினிமை இருக்க வேண்டும். இதைதான் பியூட்டி ஆஃப் வேர்ட்ஸ், பியூட்டி ஆஃப் ஐடியாஸ் என்று சொல்லுவார்கள். இது மரபு கவிதையிலும் இருக்கிறது, புது கவிதையிலும் இருக்கிறது. இதை யாரும் மறுக்கவோ மறுதளிக்கவோ முடியாது. ஆனால் நம் உள்ளத்து உணர்ச்சிகளான அன்பு, பாசம், இன்பம், துன்பம், ஏமாற்றம், நம்பிக்கை, காதல், இந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் பொழுது சுவைகளில் விஞ்சி நிற்பது புது கவிதையே என்பது எங்களுடைய திண்ணமான எண்ணம். யாராக இருக்கட்டும், இலக்கண வரையறையின்றி எளியவரும் படைக்கும் திறனுடைய எவரும் எளிதில் புரிந்து கொள்ளும்படியாகவும் எவருக்கும் புரிய வைக்கும்படியாகவும் இருப்பது புதுக்கவிதை. திரும்ப திரும்ப நான் இதெல்லாம் சொல்றேன். யாரும் புரிந்து கொள்ளும்படியாகவும் எவருக்கும் புரிய வைக்கும்படியாகவும் இருப்பது புதுக்கவிதை. இலக்கண செங்கோல், யாப்பு சிம்மாசனம், எதுகை தேர்கள், மோனை பல்லக்குகள், தனிமொழி சேனை, பண்டித பவனி இவை எதுவும் இல்லாத கருத்துக்கள் தம்மை தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை என்று கூறுகிறார் கவிஞர் மு. மேத்தா. சொல் புதிது, சுவை புதிது, வளம் புதிது, சோதிமிக்க நவகவிதை, என்னாலும் அழியாத மாக்கவிதை என்று புதுக்கவிதையை பாராட்டி பேசுகிறான் பாட்டிற்கு ஒரு புலவன் பாரதி. கவிமணி தேசிய நாயகம் பிள்ளை கூறுகிறார், உள்ளத்துள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிய வைப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிய வைப்பது கவிதை என்று அனைவருக்கும் புரியும்படியாக ஒரு கருத்து இருக்க வேண்டும். அதைத்தான் அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அணுக்கள் எவ்வளவு சிறியதாயினும் அதன் வீரியம் அதிகம். அது போல வாலி என்னும் பெயர் 2 எழுத்துக்கள் தான். ஆனால் அந்த மனிதன் இந்த எழுத்துலகிலும் கவிதை உலகிலும் திரையுலகிலும் கொடுத்த படைப்புகள் ஏராளம். கவிஞர் கண்ணதாசனோட வாழ்க்கை வரிகள் எத்தனையோ வாலிபர்களோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கு. இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இப்படி இது புது கவிதைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவோ பரிணாமங்கள் எடுத்து ஹைக்கூ கவிதைகளா வளர்ந்துருச்சு. இப்போ ஒரு இவ கவிஞன் சொல்றான், காவிரி இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு அப்படின்றத, இன்று காவிரியை கடக்க ஓடங்கள் தேவையில்லை, இன்று காவிரியை கடக்க ஓடங்கள் தேவையில்லை, ஒட்டகங்கள் போதும் என்று. காவிரி வறண்டு போயிருக்கக்கூடிய நிலைமை இதை விட அழகா வேற யாரால சொல்ல முடியும் சொல்லுங்க? அதே மாதிரி வறுமையில தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏழையை பார்த்து ஒரு புது கவிஞன் அழகாக பாடுகிறான். நெருப்பெங்கே அப்படின்னு ஒரு தலைப்புல பாடுறான். நெருப்பெங்கே, அடுப்பின் நெருப்பெங்கே, அதோ எரிகிறது ஏழையின் வயிற்றில் என்று பாடுகிறான். இந்த வறுமை இதை விட அழகா வேற யாராலும் சொல்ல முடியும்? வறுமையினால திருமணமாகாமல் முதற்கண்ணியா இருக்கக்கூடிய பெண்ணொருத்தி தன்னுடைய நிலையை பாடுவதா ஒரு கவிஞன் பாடுவார். பூக்களிலே நானும் ஒரு பூவாய்த்தான் பிறப்படுத்தேன், பூக்களிலே நானும் ஒரு பூவாய்த்தான் பிறப்படுத்தேன், ஆனா பூவாக மாறலையே பொன்விரல்கள் தீண்டலையே அப்படின்னு இதை விட எவ்வளவு அழகா சொல்ல முடியும் சொல்லுங்க? அதனால இவங்க மேடம் சொன்ன மாதிரி இலக்கணத்தை நாங்க படிக்க ஆரம்பிச்சோன்னா இந்த வயசுல எங்களால கண்டிப்பா முடிக்க முடியாது. நாங்க இன்னும் வயசானதுக்கு அப்புறமா தான் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு வாட்ஸ்அப்பே போதும். நல்ல கருத்துக்கள் எல்லா இடத்துலயும் இருக்கும். செல்போன் எடுக்கிறீங்களா, அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நாங்க எடுத்துக்கணும். புது கவிதைகளை உதவாத கவிதைகளை பத்தி நாங்க பேசுறோம். மக்களுடைய மனசுல எது மாற்றத்தை உருவாக்குதோ அந்த மாதிரி நல்ல புது கவிதைகளை பற்றி தான் நாம இங்க பேச வந்திருக்கோம். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நல்லதும் இருக்கும் கெட்டது இருக்கும். ஸோ நல்லதை எடுத்துக்கோங்க, கெட்டதை விட்டுருங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தீர்ப்புக்கை நான் விடுவதற்கு எண்ணிக்கை போதாது. இப்போ நான் கூட இங்கே பல புது கவிதைகள், இந்த மயில்களின் அழகு இப்படியெல்லாம் சொன்னேன். நிறைய இருக்குது, நிறைய எழுதியிருக்கேன். ஆனாலும் கூட ஒரு மரபு கவிதை எடுத்தோன்னா அதில் தான் தொடங்கினேன். இந்த கவிதை படை எடுப்புன்னு எழுதுனது எல்லாமே புது கவிதை.
நகைச்சுவை கவிதைகள் ஒன்று எழுதினேன். யாரும் வாங்குறது இல்லை, அரசாங்கம் இருக்கு. தூக்கி தண்ணி வந்து தூக்கி போட்டோம். பதில் போய் அவன் எடுத்து படிச்சுட்டே போனாங்க. பரவாயில்ல, தண்ணி கூட நம்ம கருத்தை பரப்புதே நினைச்சிட்டு இருந்தேன். இலக்கணமும் புதுக்கவிதையும் கலந்த ஒரு நகைச்சுவையை வெளிப்படுத்தி அதில் அது ஒரு 100 கவிதைகள் போட்டு புத்தகம் போய் அந்த மாதிரி இந்த இப்போ 2 சொல்கிறேன் உங்களுக்கு தீர்ப்புக்கு. உங்களுக்கே இதாக எவ்வளவுதான் மாடர்ன் என்று சொல்லுகின்ற இது ஒரு நூற்றாண்டை கடந்து 21ஆம் சொல்கிற காலத்தில் போனாலும் எல்லாமே பெண்களை வச்சு தான் நடக்குது உலகம். அதில் சந்தேகமே இல்லை. தப்பாகவே சொல்லுது. உண்மையாக சக்தி அபர்ணா சிவன் இப்போ 2 பேரும் வந்திருக்காங்க. ஜீன்ஸு இதெல்லாம் போட்டு வந்துட்டாங்க. இல்லை, இந்த பாரம்பரிய மரபு மாறாம புதுக்கவிதை பக்கம் வந்தவர் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க நிறையா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதான் கூடாதுங்க. எனக்கு கூட உடன்படு மரபு கவிதைன்னு சொல்லி இங்கே 2 அப்புறம் இங்கே இருந்து கழுத்து நிறையா இருக்குன்னு, அப்புறம் இடுப்பில் ஒன்றை கட்டி தலையில் ஒன்று விழுந்து நல்லா நினைப்பேன். இந்த புத்தகம் கூட ராமாயணம் இதை ஏண்டா பாவிகளா இவ்வளவு இதையும் தூக்கிட்டு எப்படிதான் இங்கே இருந்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப இதனால தான் புத்தகம் மகாவீரரும் வேண்டாம் தூக்கி போட்டு வந்துட்டாங்க. இவ்வளவு கனத்தை தூக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்த பெண்கள் அதெல்லாம் ரொம்ப அழகுன்னு நினச்சிட்டு இருக்கிற மரபு கவிதை வேண்டாம். அதெல்லாம் ரொம்ப இன்னொன்று அவனும் கூட்டு சாவிலாம் எடுத்து திரும்ப வெளியில் போக வேண்டியது. ஒரு பெண்ணை அழகாக தூக்கிட்டு போனாங்கன்னா அவங்க 100 பவுனுக்கு இருக்குன்னு அவன் போய் கண்ணை கோல் வச்சுட்டு ராத்திரியில் போயிட்டு போயிருப்பாரு. ஒரு பொண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போட்டு போயிட்டாங்க. அவ்வளவு நகையை கொண்டுட்டு போனாங்க. அப்படியே இல்லை. அதுக்குலாம் இருக்கிற மாதிரி மரபு கவிதையே பல புதிய கோணங்களில் வந்து இருக்கு. 2 சொல்லிடுறேன். அது பாரதியை சொன்னாங்க. வள்ளலாரியங்கள்லாம் மரபு கவிதைகளில் தான் போயிட்டு இருக்காங்க. பாரதியை கூட சிந்துப்பாக்கள் அது வந்து சிந்துப்பாலாம் பின்னாடி வந்த புது கவிதை தான். அதிலே நொண்டி சிந்து காவிரி சிந்து எடுத்துட்டு அண்ணாமலை ரெட்டி ரொம்ப எளிமை. பாரதியார் கடினம். நான் இவ்வளோ பாடினேன். அவங்க கூட சொன்னாங்கல்ல, காரியுண்டு நெஞ்சது போல் காரியுண்ட காந்திமதி நாதனை பார் அதி சின்ன பையன் கேட்டாங்க. இந்த பட்டம் பாரதியின் பட்டம் எங்கேயா வந்து இது சொல்லி பாரதி சின்ன பையன் முடின்னு விட்டார். அவரு தொடங்கி இந்த நடி காரது போல் நெஞ்சிருண்ட காந்திமதிநாத பிள்ளைன்னு பேரு. காந்திமதி நாதனை பார் அதி சின்ன பையன். இந்த மாதிரி சிலேடை இருக்கு. புதுக்கவிதையிலே சிலேடை வந்து. ஆனால் இந்த சிலேடை, இந்த நகைச்சுவை, இந்த ஒரு சொல் நயம், இந்த இசை நயம், இதெல்லாம் இருக்கான்னா புதுக்கவிதையில இல்லை. இது ஒன்று தான் கவிதை இருக்கு. ஆனால் இந்த அழகுகள், தொன்மை அழகும் கொள்வது, அம்மையும் இதெல்லாம் இல்லை. நல்லதா இருந்தால் அதை நிற்கும். தும்பிக்கை கொண்டவன்கை தூயக்கை, நம்பிக்கை கொண்டுக்கை கூப்புங்கை வழங்குங்கை நல்ல வாழ்க்கை. இந்த அப்பநாயகனும் பக்தி தொடக்க இந்த கை அது மாதிரி கண்ணதாசன் எத்தனை கை வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி மரபு கவிதையில் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கடினம் இருந்தாலும் கொஞ்சம் உழைப்பு அதிகமாக தேவைப்பட்டாலும் அப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் கடந்து காலத்தால் அழியாது என்பது மரபு கவிதை தான். திருவள்ளுவரும் மரபு கவிதை தான். கம்பனும் இளங்கோவடிகளுக்கு எல்லாருக்கும் வழிகாட்டினார். எல்லா கவிதைக்கும் வழிகாட்டியிருக்கும். ஒரே நடையில் புதுக்கவிதைக்கே வழிகாட்டினவர்கள், எல்லாத்துக்கும் வழிகாட்டினது இளங்கோவடி. அதுக்கு அடுத்து இன்றைக்கு வருகின்றவர்கள் வரை மரபு கவிதையை கைவிட்டுட்டு வெறும் புதுக்கவிதையாக இருந்தவங்க எல்லாம் போன இடத்தில் இது மரபு கவிதையில் நகைத்து கொண்டிருக்கவும் புதுக்கவிதையில் புகழ் பெறவும் முயற்சிக்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள் கூறி சுவையில் தெரியும் என்ற ஒரு வார்த்தையின் பொருளை உணர்ந்து இஞ்சி நிற்பது மரபு கவிதையை